ராமானுஜபதச்சாயா கோவிந்தாஹ்வானபாயினி ததாயத்த ஸ்வரூபா ஸ்யாத் ஜீயான்மத் விஸ்ரமஸ்தலிஹி. சுவாமி ராமானுஜர் திருமலைக்கு எழுந்தருளி பெரிய திருமலை நம்பிகளை தண்டன் சமர்ப்பித்து படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளத்தை அவர் மூலமாக உபதேசிக்க பெற்றார் என்று கீழே சரித்திரங்களில் பார்த்தோம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பொதிந்திருக்கக்கூடிய 18 அர்த்த விசேஷங்களை எல்லாம் பெரிய திருமலை நம்பிகள் பகவத் ராமானுஜருக்கு பரிபூர்ணமாக உபதேசம் செய்தருளினார். சரணாகதி சாஸ்திரம் என்று இந்த ராமாயணத்திற்கு ஒரு பெருமை உண்டு. அதன் பின்னர் உமக்கு ஏதாவது தர வேண்டுமே என்று பெரிய திருமலை நம்பிகள் நினைத்த பொழுது அடியனுக்கு கோவிந்தனை தந்துருள வேண்டும் என்பதாக ராமானுஜர் பிரார்த்தித்தார். இவையெல்லாம் கீழே நாம் அனுபவித்த சரித்திரங்கள். மறுபடியும் ஒரு முறை நினைவுறுத்துகிறேன். கோவிந்தரை பெற்று திருவரங்கத்திற்கு ராமானுஜர் வந்த பொழுதும் கோவிந்தர் எதிலேயுமே பற்றற்றவராக உண்ணாது உறங்காது நாள்தோறும் தன்னுடைய திருமேனியில் வாட்டம் உடையவராக திகழ்வதைக் கண்ட ராமானுஜர் அவரை திருமலைக்கு அனுப்பினார். எதற்காக? பெரிய திருமலை நம்பிகளான தன்னுடைய ஆச்சாரியரை விடுத்து கோவிந்தர் வந்ததினாலே இவருக்கு வாட்டம் உண்டாகி இருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்தவரான ராமானுஜர் கோவிந்தருடைய உள்ளத்தை அறிந்தவராய் அவரை மறுபடியும் திருமலைக்கு அனுப்பினார். பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜர் தான் கோவிந்தருக்கு எல்லா விதத்திலும் தஞ்சம் என்பதை அவருக்கு உணர்த்துவதற்காகவே விற்ற மாட்டுக்கு புல்லிடுவாரும் உண்டோ என்று சொல்லி கதவை அடைத்தார். நேற்று வரையில் வளர்த்து வந்த மாட்டை மற்றொருவனுக்கு விற்றுவிட்டு, ஐயோ என் மாட்டிற்கு இந்த சமயத்தில் நான் தண்ணீர் அடிக்க வேண்டுமே, அதற்கு புல்லிட வேண்டுமே, அதற்கு ஆகாரம் அளிக்க வேண்டுமே என்பதாக நினைப்பானோ? விற்ற மாட்டுக்கு புல்லிடுவாரும் உண்டோ? எப்பொழுது ராமானுஜன் கையில் ஒப்படைத்து விட்டேனோ இனி கோவிந்தனுக்கு சர்வமும் ராமானுஜன் தான் என்பதை அவன் உணர்ந்திருக்க வேண்டும் என்பதாக பெரிய திருமலை நம்பிகள் கோவிந்தருக்கு உணர்த்தினார். இதுவரையிலும் கீழே நடந்த சரித்திரங்கள். இப்பொழுது கோவிந்தர் ராமானுஜருடைய சிஷ்ய கோஷ்டியில் தானும் எழுந்தருளி இருக்கிறார். தம்பி என்னும் கர்வம் அவரிடத்தில் இல்லை. ராமானுஜருடைய சம்பந்தத்தை பெற்றவராயிற்றே அவர். குரத்தாழ்வான் சாரிப்பார், எவ்வளவுதான் ஞான சம்பந்தம் எனக்கும் ராமானுஜருக்கும் இருந்தால் கூட எனக்கு அவருடன் குடல் துவக்கு, இந்த இரத்த சம்பந்தம் இல்லாமல் போய்விட்டதே என்னும் வருத்தம் குரத்தாழ்வானுக்கு என்றுமே உண்டாம். அதுபோன்று தற்பொழுது பூர்வாசிரம திருத்தம்பி, ஏனென்றால் ராமானுஜர் யதிராஜர், சந்நியாசிகளுக்கு இந்த சந்நியாசத்திற்கு முன்பிருந்த நிலையில் அவர்களுக்கு என்னென்ன உறவுகள் மற்றவர்களுக்கும் உண்டோ அந்த உறவுகளை இப்பொழுது சொல்லி அழைப்பது மரபு இல்லை. ஆகையால் தான் சம்பிரதாயத்தில் பூர்வாசிரம தம்பி என்பார்கள். பூர்வாசிரமம், இதற்கு முன்னிலையில் அவர் இல்லறத்தில் இருந்தார். இல்லறத்தில் இருக்கும் பொழுதுதான் நமக்கு எல்லா விதமான உறவுகளும் உண்டு. எப்பொழுது துறவியாகி விடுகிறோமோ, துறவரம் மேற்கொள்கிறோமோ, அது முதற்கொண்டு நமக்கும் மற்றவர்களுக்கும் அந்த உறவு என்பது கிடையவே கிடையாது. ராமானுஜரும் தன்னுடைய தம்பி என்னும் பார்வையில் அவரை பார்க்கவில்லை. கோவிந்தரும் தான் ராமானுஜருடைய தம்பி, தனக்கு தனிப்பட்ட முறையில் மரியாதைகள் ஏற்பட வேண்டும் என்பதாக எண்ணவே இல்லை. இந்த பண்பு பணிவு அடியன் பலமுறை சொன்னால் போன்று ராமானுஜ வைபவத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது. வெறும் கரையை கேட்டுவிட்டு தலையாட்டி செல்லக்கூடியது இல்லை ராமானுஜ வைபவம். இப்படி ஒரு பண்பு, அந்த பண்பைத்தான் ராமானுஜருடைய சரித்திரம் நமக்கு போதிக்கின்றது. அவருடைய சிஷ்ய பிரசிஷ்யர்களுடைய சரித்திரம் நமக்கு உபதேசம் செய்கின்றது. கோவிந்தர் ராமானுஜரிடத்தில் காலக்ஷேபம் செய்து வருகிறார். அதாவது குருகுலவாசம் செய்து குருகுல கல்வி முறையில் சம்பிரதாயார்த்தங்களை எல்லாம் அவரிடத்தில் பயின்று வருகிறார். வித்யா ததாதி வினயம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். கல்வி, ஒருவன் கல்வி கற்றதனுடைய பிரயோஜனம் என்ன தெரியுமா? அவன் நன்கு விஷயங்களை தெரிந்து கொள்ள தானாக அவனுக்கு ஒரு வினயம், வணக்கம் ஏற்பட வேண்டும். பவந்தி நம்ராஸ்தரவஃ பலோத்கமைஹி நவாம்புபிர் தூர விலம்பினோ கணாஹ. மகான்கள் வெகு அழகாக இந்த விஷயத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார்கள். ஒரு அழகான மரம், மாமரம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த மாமரத்தில் நிறைய மாங்கனிகள் பழுத்து தொங்குகின்றன. நிறைய மாங்கனிகள் அந்த மாமரத்தில் பழுக்க ஆரம்பித்தது என்றால் என்ன ஆகும்? இதுவரையிலும் உயர்ந்திருந்ததான கிளைகள் தானாக தாழ ஆரம்பித்து விடும் அல்லவா? ஏனென்றால் அந்த மாங்கனிகளுடைய பாரத்தினாலே
நன்கு இப்படி மேல் நோக்கி இருக்கக்கூடிய கிளைகள் பாரத்தினாலே தானாக தலை வணங்குகின்றன. நவாம்புவிர் தூர விளம்பினோ கணாக, வெண்மேகம் எங்கேயோ ஆகாயத்தில் சஞ்சரிக்கும், ஆனால் மழை மேகம் இறங்கி வந்து மழை பொழியும். மழை மேகம் இறங்கி வந்து மழை பொழியும். ஏனென்றால் வெண்மேகத்தில் ஒன்றுமில்லை, மழை மேகத்தில் தான் பரிபூர்ணமாக நன்கு தண்ணீர் நிறைந்திருக்கிறது இல்லையா? அதுபோன்று தான் பெரியோர்கள் அவர்களுடைய ஞானம் ஏற ஏற, அவர்களிடத்தில் ஞானம் நன்கு வளர வளர தானாக அவர்கள் தாழ்ந்திருப்பார்களே தவிர்த்து ஒருபொழுதும் இருமாந்திருக்க மாட்டார்கள். சாமானியர்களே இப்படி என்றால் ராமானுஜர் சம்பந்தம் பெற்றவர்களுக்கு கர்வம் உண்டாகுமோ? ராமானுஜர் சம்பந்தம் பெற்றவர்களுக்கு பொறாமை முதலானவைகள் உண்டாகுமோ? இல்லையே. கோவிந்த பெருமாள் கோவிந்தர் ராமானுஜரிடத்தில் தான் கல்வி பயின்று வருகிறார். அந்த சமயத்தில் ஏனையவர்கள், இதுவரையிலும் அவர் திருவரங்கத்திற்கு வரவில்லை, இப்பொழுது தான் திருமலையில் இருந்து திருவரங்கம் வந்திருக்கிறார். ஏனென்றால் யாதவ பிரகாஷருடன் ராமானுஜர் தீர்த்த யாத்திரை சென்ற சமயத்தில் அங்கே கோவிந்தர் யாதவ பிரகாஷருடைய தீய எண்ணத்தை தான் அறிந்து ராமானுஜரை தனியாக செல்லும்படியாக பணித்தார். பின்னர் யாதவ பிரகாஷருடைய சூழ்ச்சிக்கு ஆட்பட்டு கங்கையில் தீர்த்தமாடக்கூடிய சமயத்தில் அவருடைய உள்ளங்கையில் யாதவ பிரகாஷருடைய மாயா மந்திரத்தினாலே ஒரு லிங்கம் வர, பரமேஸ்வருடைய அனுகிரகத்தை நீ பெற்றிருக்கிறாய், இந்த லிங்கத்துடன் நீ இருக்க வேண்டியது என்பதாக சொல்ல உள்ளங்கை சிவலிங்க நாயனாராக சிவனடியாராக இவர் விளங்கினார். பின்னர் காளஹஸ்திநாதனுடையதான நியமனத்தின்படியாக காளஹஸ்தி கோவிலுக்கு சென்று அங்கே சிவத்தொண்டாற்றி கொண்டு வந்தார். அப்பொழுது ராமானுஷர் மூலமாக பெரிய திருமலை நம்பிகளாக திருத்தி பணி கொள்ளப்பட்டு திருமலையிலேயே பெரிய திருமலை நம்பிகளுடன் வசித்து வந்தார். ஆகையால் இதுவரையிலும் திருவரங்கத்திற்கு வந்தது இல்லை, இப்பொழுது தான் திருவரங்கத்திற்கு ராமானுஜருடன் வந்திருக்கிறார். இங்கே திருவரங்கத்தில் உள்ளவர்கள் கோவிந்தரை கொண்டாடி வருகிறார்கள், கோவிந்தரை நன்கு புகழ்ந்து வருகிறார்கள். அப்பொழுது ஒருவர் நம்மை பார்த்து புகழ்ந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஐயோ சுவாமி, அதாவது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நைச்சானுசந்தானம் என்பதாக உண்டு. நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளக்கூடாது. முதல் விஷயம், நம்மை நாமே புகழ்ந்து கொள்வது என்பது தற்கொலைக்கு சமமானது. தெரியுமோ? ஒரு சிறு விஷயம், அதாவது ஒரு சமயம் அர்ஜுனனுக்கும் தர்மபுத்திரருக்கும் நடுவில் ஒரு கருத்து வேற்றுமை உண்டாயிற்று. அர்ஜுனனை தர்மபுத்திரர் பலவாறு நிந்தித்தார். அர்ஜுனன் தன்னை நிந்திப்பவர்களை கூட பொறுத்துக் கொள்வான். தன் கையில் பிடித்த காண்டீபத்தையும் தன்னுடையதான வீரத்தையும் எவராவது நிந்தனை செய்தார்களேயானால் அவர்களை கொன்று விடுவது என்பதுதான் அர்ஜுனனுடைய சபதம். ஒருவேளை தன்னால் அவர்களை கொல்ல முடியவில்லை என்றால் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வது என்பது அர்ஜுனனுடைய சபதம். அதன்படி தர்மபுத்திரரான யுதிஷ்டிரருக்கும் கருத்து வேற்றுமை உண்டாக தர்மபுத்திரர் அர்ஜுனனை பலவாறு நிந்திக்கிறார். அதைவிட ஒருபடி மேலாக சென்று அவன் காண்டீபத்தையும் அவன் வீரத்தையும் இகழ்கிறார். கீழே சொன்னபடி அவன் காண்டீபத்தையோ வீரத்தையோ இகழ்ந்தவர்களை கொல்வதுதான் அர்ஜுனனுக்கு பிரதிஜை என்னும்படியாக கத்தியை உருவிக்கொண்டு தர்மபுத்திரரை கொல்வதற்காக அர்ஜுனன் பாய்ந்தான். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை தடுத்தார். அர்ஜுனா, அடாது செயலை செய்கிறாயே, இது நியாயமா? திடீரென்று கோபம் கொள்கிறாயே, சற்றே பொறுமையாக யோசித்துப்பார். உன்னுடைய கோபம் தவறானது என்பதாக புரியும். யாரவர்? உன்னுடைய தமையனாராயிற்றே. தமையனார் என்பவர், அண்ணன் என்பவர் தந்தையாருடைய ஸ்தானத்தில் இருப்பவராயிற்றே. வேண்டாம் அர்ஜுனா, இந்த காரியத்தை செய்யாதே, நிறுத்து என்றவுடன் தான் அர்ஜுனன் தன்னிலை உணர்ந்தான். தான் செய்ய இருந்த பாபத்தை உணர்ந்து, ஐயோ சுவாமி, நான் பெரும் பாபத்தில் விழுந்தேன், நல்ல வேளையாக தாங்கள் என்னை காப்பாற்றினீர்கள் என்பதாக தர்மபுத்திரரிடத்திலும் கண்ணனிடத்திலும் தன்னை பொறுத்தருள வேண்டும்படியாக அர்ஜுனன் வேண்டிக் கொண்டான். ஆயிற்று. சரி, அவரை வெட்டவில்லை, கோபம் தணிந்தது. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? தன்னையோ தன்னுடைய காண்டீபத்தையோ இகழ்ந்தார்களேயானால் அவர்களை கொல்வது. அப்படி அவர்களை கொல்ல முடியவில்லை என்றால் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வது என்பது உண்டாயிற்றே. அர்ஜுனனோ வீரன், க்ஷத்ரிய வம்சத்தில் உத்தமனாக பிறந்தவன், ஒரு பொழுதும் செய்த பிரதிஜை மீறப்படக்கூடாது. ஆகையால் செய்த பிரதிஜையின்படி அர்ஜுனன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள வேண்டும்.
அப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடைபெற்றது என்றால் பாண்டவர்கள் கதி என்ன? குருக்ஷேத்திர மகாயுத்தம் எப்படி முடிவு பெறும்? பாண்டவர்களாலே வெற்றி பெற முடியுமா? ஆகையால் தர்ம சங்கடமான இந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்பொழுது பாண்டவர்கள் எல்லோருமே கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து, கண்ணா, ஆபத்து நேர்ந்த பொழுதெல்லாம் நீதானே எங்களுக்கு ரட்சகனாய் இருந்தாய். ஆகையால் சர்வரட்சகனான நீயே இதற்கும் ஒரு உபாயத்தை அருளிச் செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் கிருஷ்ணன் சிரித்துக் கொண்டே அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, நீ வீரனா சூரனா? உன் காண்டீவம் பலமிக்கதா? உன்னால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டா உனக்கு என்று கேட்க, ஆம் சுவாமி என்பதாக அர்ஜுனன் சொன்னான். எனில் உன்னை நீயே புகழ்ந்து கொள் என்று பெருமாள் சொல்லுகிறார். தற்புகழ்ச்சி செய்து கொள் என்றார். அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னை நானே புகழ்ந்து கொள்வதாவது இது உண்டா? லோகத்தில் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடாதே, நான் சொல்வதை செய் என்றவுடன் அர்ஜுனன் தற்புகழ்ச்சி செய்து கொள்கிறான். தன்னை வீராதி வீரன், சூராதி சூரன், தன்னிகரற்றவன் என்றெல்லாம் தன்னை குறித்து அவன் புகழ்ந்து கொள்ள, அந்த புகழ்ச்சி முடிந்தவுடன் இப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், அர்ஜுனா, நீ செய்த சபதம் பலித்தது. என்ன? உன்னை ஒருவன் இகழ்ந்தால் அவனை கொல்வது, அப்படி இல்லை என்றால் உன் உயிரை மாய்த்துக் கொள்வது என்று சொன்னாயல்லவா? இப்பொழுது நீ உன்னை நீயே புகழ்ந்து கொண்டாய். தற்புகழ்ச்சி செய்து கொள்வது என்பது தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கு சமமானது. ஆகையால் இனி உன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை, ஏனென்றால் தற்புகழ்ச்சியினாலேயே அது சம்பவித்து விட்டது என்றான் கண்ணன். இது ஒரு சாஸ்திரார்த்தம். அப்படி தற்புகழ்ச்சி கொள்வது பாபம் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். இங்கே ராமானுஜருடைய திருத்தம்பியாரான கோவிந்தர் அதனை அறிந்திருந்தாரா இல்லையா? கோவிந்தருக்கு தற்புகழ்ச்சி என்பது உண்டா? அல்லது மற்றவர்கள் தான் அவரை புகழ்ந்தால் அவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளலாமா? இந்த கேள்விக்கு விடையை நாம் பொறுத்திருந்து தொடர்ந்து அனுபவிக்கப் போகிறோம். ஓர் அறிவிப்பு.